எங்களுக்காகவே 10 வருஷமா இந்த பேனாசோனிக் குக்கர் உழைச்சிருக்குங்க. அட ஆமாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது சீரில் வாங்கின குக்கர் இது. பாருங்க பாட்டம்லாம் எப்படி துரு பிடிச்சிருக்குன்ட்டுன்னு. ஆனால் இப்போ வரைக்குமே இது ஒர்க் ஆனுச்சுங்க. வீணாக போகும்போது கூட நான் ஆஃபர் டைமில் தான் வீணாக போவேன்னு சொல்லி பொங்கலுக்கு 2 நாள் கழித்து வீணாக போயிடுச்சுங்க. அதனால் புது குக்கர் வாங்கிட்டோம். அதே மாடலில் அதே மாதிரி 5 இயர் வாரண்டியோட பவர் சேவிங்கோட 1.25 லிட்டரில் வாங்கியிருந்தோம். இதுவும் அதே மாடல் தாங்க. பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. போன தடவை வாங்கும்போது பவர் சேவிங்லாம் போட்டு இல்லை. ஆனால் இந்த தடவை அட்வான்ஸாக பவர் சேவிங்னு போட்டே இருந்துச்சு. அதனால் போய் ஆஃபரில் இதே பார்த்து நாங்கள் வாங்கிட்டோம். புது குக்கர் வாங்கினனால என் ஹஸ்பண்டு அதில் பிரியாணி பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. ராயா கூட்டிகிட்டு கேட்டால் அதுவும் ஆமான்னு தலையாட்டுதுங்க. சரி இன்றைக்கி பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லி மட்டன் பிரியாணி தாங்க பண்ணியிருந்தோம். பிரியாணியுமே கலர்ஃபுல்லாக பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துருந்துச்சுங்க. குலையவே இல்லை. அதே மாதிரி மட்டன் பீசஸ் கூட கரெக்டான லெவலில் வெந்திருந்துச்சு. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. பர்சனலாக பேனாசோனிக் பிராண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்ட வீடியோ தாங்க இது. ஏன்னா 10 இயர்ஸ் இருந்துச்சு. அதனால் உங்களுக்குமே இதை ஷேர் பண்ணிக்கலாம் இந்த பிராண்டை அப்படின்னு சொல்லி தாங்க சொன்னேன்.